என்ன மாதிரி போட்டது இது எல்லாம் பாத்தீங்களா? இப்போதைக்கு ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்களா? ஓ சார். அவ்வளவு இருந்தது. அதான் கஷ்டமான வேலை வந்து நினைக்காங்க. கிட்டத்தட்ட 130 பேர்கிட்ட நம்ம ரிசல்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க போல. மிச்செல்லாம் ஆட்கள் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. நம்ம படிப்போமா? உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சா இல்லாட்டி மோட்டிவேஷன் ஒன்றும் வரலையா? மோட்டிவேட் ஆயிருக்கீங்களா? வரல சார், ஆனா கொஞ்சம் ஆகல. நான் கொஞ்சம் ஆகியேன். மற்றவங்களுக்கு நீங்க தானே சார் சொன்ன மோட்டிவேஷன் போய் சரி, பார்த்து ரிசல்ட் எடுத்துக்கொண்டு அவர் தோணிச்சா? அவனுக்கு இல்லதான் தோணுச்சு. என்ன என்ன ப்ரூஃப் எல்லாம் பொய்யா? முன்னுக்கே சொன்னது தானே, நீங்க எல்லாம் நம்புனீங்களா? நம்பல தானே? நம்பல தானே? நம்பினு அதோட விஷயம் என்ன தெரியுமா? இப்ப என்னோட ரிசல்ட்ஸ்ல வந்து என்னோட எய்ம் வந்து எனக்கு மெட்ஸ்ல இப்போ நிறைய எடுத்து கொடுக்கறதாயும் இல்லாட்டி மெட்ஸே வெறுத்து போயிருக்க ஒருத்தனுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்து மெட்ஸ் எடுத்து போய்க்கிறாங்களுக்கு நல்லா ரிசல்ட். அப்ப இந்த கிளாஸ்ல படிச்ச கிட்டத்தட்ட 130 பேர்கிட்ட நினைக்கிறேன் அனுப்புனாங்களோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீங்க சரியா கவுண்ட் பண்ணிடனா அனுப்புனாங்களை மட்டும் வச்சுதான் செய்ய போறேன். அப்ப அவ்வளவு பேரை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பேர்ல என்னோட ஏ குறையுதான். அப்ப ஏ எடுத்த எல்லாரும் எப்படியான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி சில இருந்தாங்க, சரியா சொல்றது? அவங்க ஏஜ் போயிட்டாங்க மனைஜா. மத்த சி எடுத்து அவ்வளவு பேர் சி எடுத்து அவ்வளவு பேரும் கலண்டர்ல தங்களோட பேரை தங்களோட பேரே இல்லை, தங்களோட மார்க்ஸ கலண்டர்ல குறிச்சு ஆக்க. நான் சொன்னேன் ஒரு புள்ள பாஸே ஆகுனது இல்லை. நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டதான் பாத்தீங்களா? நம்மகிட்ட படிக்கிற ஒரு புள்ளையிட ராத்தா தான் அது. ராஃபியா வந்ததா கிளாஸுக்கு? வந்தது தெரியா? ஓ சார். வந்தா என்னவா ராத்தா, சந்தோஷமாமா? ஓ சார். ராஃபியா ராத்தா, என் பேர் ரிமா சால்டன். ஓ சார். உங்களுக்கு அப்படி ஒரு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லாட்டி நமக்கு எங்க வாரது? அப்படிதானே சொன்னா வருமா? என்னடா கதைங்களாண்டா? பயம் வந்துட்டா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருதா? பயப்படக்கூடாது. என்னன்னா யாருக்கா? சரி, ஓகே. சோ எனக்கு ஹாப்பி தான், சந்தோஷம். சந்தோஷமான விடயத்தின் அடிப்படையில நான் ஒரு விஷயம் செய்யறேன். அது நம்பா நசீன் அவங்களுக்கு மட்டும் தெரியும் நினைக்கலாம், தெரியாது. பட் இன்ஷால்லா அதை வந்து உங்களுக்கு குரூப்லேயே ஷேர் பண்ணுவேன். பட் வந்து அதை வந்து வெளியால ஸ்டேட்டஸ் எதுவும் போடாம என்கிட்ட வாராக்களுக்கும் எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுன்ற ஒரு மனப்பாங்களா ஒரு இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் அடுத்த நெக்ஸ்ட் வீக் செஞ்ச பிறகு சொல்றேன். என்ன மாமா, யார கூப்பிடுறீங்க? சரி, சோ நம்ம என்ன பாடம் படிச்சிட்டு இருந்தோம்? யூனிட் எத்தனை? 17. யூனிட் 17 படிச்சிட்டு இருந்தோம். 17 18 ஆனா போன பேச்சோட இந்த முறை அன்மியூட் பண்ணி கழிக்கிற வீதம் என்ன மாதிரி இருக்கு? கூடவா இருக்கு. சரிதானே? சோ அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ரிசல்ட் வந்து இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அவங்கள விட அவங்களுக்கான போட்டியை பார்ப்போம். என்ன இந்த முறை பார்ப்போம். இந்த முறை நான் வந்து எப்படின்னு பெர்சன்டேஜ் போடுவேன் தானே. நான் போன முறை பெர்சன்டேஜுக்கு வந்துட்டேன், நான் தோத்துட்டேன்னு சொல்லி தெரியல. போன முறை வந்து 74% எனக்கு ABC ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த முறை அதை தாண்டிட்டேன்னா வின் பண்ணிட்டேன்னு தானே இருப்பேன். அப்படிதானே? இன்னும் நான் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணல, பண்ணிட்டு கட்டாயமா அப்லோட் பண்ணுவேன்.
கிட்டத்தட்ட 130 பேர் பிள்ளைகள் ஒரே போஸ்டர்ல போடலுமா, ஒரே போட்டோல போடலுமா எனக்கு அவருக்கு ஒரே போட்டோல அவனோட பேர் எல்லாத்தையும் அடிச்சா விளங்குமா? ஏன்னா கஷ்டம் தானே அது. அதெல்லாம் இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன இப்ப அது அவ்வளவு பேர் ரெயின் போடுறது. நான் போய் சொல்லக்கூடாது, இவ்வளவு பேர் படிச்சாங்க, சில சேர்மார் போறானு தானே. 94 9 என்னது 94 நான் பூக்கோட காட்டணும் தானே, நான் அடிச்சுடலாம் தானே. என்ன 600 9 அப்படி இப்படின்னு இப்ப பாருங்க ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாம் எப்படி பாருங்க, கூடுதலா யார பத்தி காய்ச்சாங்க, எந்த ரிசல்ட் பத்தி காய்ச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்டேட்டஸ்ல நீங்க பார்த்த வரைக்கும் கூடுதலா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டிருந்த அனைவரும் யார பாராட்டுறாங்க, யார மைக் அவங்கள அடக்கு. ஜுஹா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா, கிளாஸ்ல வந்தீங்க வேட்டையை காய்ச்சிட்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்றும் சொல்றது கேட்கறதில்ல, சும்மா அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்தா எல்லாம் தலையில பாத்தீங்க தானே. அவங்கள யாரும் விஷ் பண்ணிருந்தாங்க கூட, எவனாவது நெட்ல இப்ப அவனுக்கு எஸ் எடுத்திருக்கான் இல்லாட்டி சி எடுத்திருக்கான் அவனுக்கு விஷ் பண்ணானா? ஏன்னா அவனை பத்தி ஒன்றும் தெரியாது பிள்ளைங்க இவனுக்கு. நான் விஷ் பண்ணுவேன், டபிள்யூ எடுத்தவன் சி எடுத்திக்கான், அது அவனுக்கு அச்சீவ்மெண்ட். புத்தளத்துல ஏதோ ஒரு காடு ஒரு ஊர் என்ன காடு பிள்ளைங்க, அந்த கல்பட்டி சைடு நாவக்காடு. நாவக்காடு ஸ்கூல்ல படிச்ச ஒரு புள்ள உண்டு, அவனோட 3 தலைமுறையா என்னதான் படிக்கான். அந்த புள்ள வந்து படிச்சு சரியா. பாத்திமா மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்ப அவனோட அக்கா முதலாவது படிச்சு ரினோன், அந்த புள்ள பி. அதுக்கு அடுத்த தனுஷான் ஒரு புள்ள படிச்சு, அவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் இருந்துச்சு, அந்த பிள்ளைக்கும் பி. அதுக்கு அடுத்த 2 பேர் படிச்சாங்க அவங்களோட அதே ஃபேமிலியில. அவங்க 2 பேர்ல ஒரு புள்ள இதுவரைக்கும் கடந்த எத்தனையாம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் ஒருக்கா கூடி என்ன பண்ணல, பட் ஓ லெவல் ரிசல்ட் என்ன வந்தீங்க, சி. அந்த பிள்ளைக்கு ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தானே அது. ஓ சார். அப்ப அப்படிதான் சந்தோஷமான விஷயங்கள் பல நடந்துச்சு. அந்த சந்தோஷத்துல நான் வந்து உங்களோட எக்ஸாம் வச்சு பேப்பர் கூட பாக்கல, பாத்தீங்களா? நான் பார்த்தேன்னா இல்லையே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி ரிசல்ட்ஸும் வந்துச்சு. எனக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. நான் சொன்னேன் எப்படி திங்களுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தேன் ரிசல்ட்ஸ். ஸோ சந்தோஷமான விஷயம். அதே போல அந்த பிள்ளை என்ன எடுத்தீங்க, மற்ற பிள்ளை எப்பயுமே நல்ல மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன ரிசல்ட் சந்திக்கும்? முதல் முறையா நாவக்காடு அந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளைக்கு தான் அந்த ஊர்ல முதலாவது அந்த பிள்ளைக்கு தான் மெட்ஸ்லயே வந்தது. சோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த ஏக்கு காரணம் யாரு? நீங்களும் நான் வந்து என்ன காரணம்னு சொல்றதை விட அந்த புள்ள கொஞ்சம் நல்லா படிச்சுச்சு. நான் சொல்றத வாய்ப்பு செஞ்சு. சோ உங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஓ லெவல் எக்ஸாம் எப்ப சொன்னா பாத்தீங்களா, இந்த வேற லெவல்ல நமக்கு ஒரு வேற லெவல் மோட்டிவேஷன் ஒன்று கிடைச்சிருக்கு. நம்ம இப்ப 3 மாசத்துல வச்சாலே எழுதுறதுக்கு போகலாம் வந்துறதுக்கு ரெடி ஆயிருக்கும் மனசுல. 5 மாசம் சும்மா விடுவோமா? சரிதானே? சரி, அப்ப 10ஆம் மாசம் 26 ப்ரொஜெக்ட் போகுதுன்னா 11 12 1 2 4 மாசம் உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்ப இருந்து ஒழுங்கா படிச்சிட்டீங்கன்னா 4 மாசத்துல கட்டாயமா ஒரு ரிசல்ட் பி இல்லாட்டி ஏஆ தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் பொய் சொல்லல, அந்த ஏ எடுத்த அந்த புள்ள வந்து தேட்டர் கேள்வி பார்ட் 2ல செய்யல. தேட்டர் கேள்விக்கு நான் சொல்லி அனுப்புனேன் என்ன தெரியுமா, நம்ம படிச்சிருந்தானே பார்ட் 1க்கான தேட்டரம், அதை வச்சுக்கொண்டு உனக்கு தெரிஞ்சது செய். உனக்கு ஃபுல் மார்க்ஸ் இருக்கணும் அவசியம் இல்லை, உனக்கு தெரிஞ்சது. இப்ப நான் சொன்னதானே பிள்ளை ப்ராப்ளம் சால்விங்ல ஒரு விஷயம் தெரிஞ்சேன் சொன்னதானே, நமக்கு தெரிஞ்சதை செஞ்சோன்னா ஓகே தானே. அதுல தெரிஞ்சதை செய்யும், எத்தனை வருதோ சரி. அந்த 5க்கு எத்தனை எடுத்துக்கும், ஒரு 2 எடுத்துக்குமா, தெரிஞ்சதை மட்டும் செஞ்சு சும்மா பார்ட் 1ல படிக்கிறது. அப்ப 5க்கு 2 மார்க்ஸ் வருது தானே, அது லாபம் தானே அந்த பிள்ளைக்கு. சரி, அப்படி எடுத்து அதே மாதிரி இப்ப 2 பேர் எக்ஸாம் எழுதுறீங்க. யாரு? ஆயிஷா ஹம்ரா வந்து ஆயிஷா ஹம்ரா நஃபா இஸ்லாம் 2 பேருக்குமான அட்வைஸ் நான் சொன்னேன் தானே. 10ஆம் ஆண்டு ஒரு ஃபுல் எக்ஸாம் எழுதி சொன்னா இல்லையா? நினைவிக்கோ தெரியா அன்னைக்கு ஹப்சா வந்து ஹப்சாட ஸ்கூலுக்குள்ள ஒண்ணா இப்பத் ஹயான் தெரியுமா? ஹப்சாக்கு ஹப்சா ஹாரிஸ் வந்ததா? அந்த பிள்ளையோட ஸ்கூல் புள்ள ஒண்ணுதான். அந்த பிள்ளை வந்து 10ஆம் ஆண்டுலயே ஓ லெவல் எழுத போற நின்றுச்சு. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, எழுத சொல்லியிருப்பாங்க,
இல்ல வானா வானா என்ன உங்களுக்கு வயசா போயிட்டு இப்பதானே 15 வயசு. அடுத்த வருஷம் எழுதுங்களேன் அவங்களோட சேர்ந்து. ஆனா நான் என்ன சொன்னேன், ட்ரை பண்ணு. எழுதுங்க ட்ரை பண்ணு. உனக்கு மனசுல தோணுதுல எழுதணும் உண்டு, போய் எழுது. அது வட்டவர் வந்து நம்மளுக்கு. ஆனா அந்த பிள்ளை என்ன எடுத்து விட தெரியுமா, ஏயா 10ஆம் ஆண்டு வெறும் அந்த ஃபைனல் பிஷப்பை நம்பி வந்து 10ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள. 10ஆம் ஆண்டு தான் மட்டும்தான், 11ஆம் ஆண்டு தான் படிச்சு. அதுவும் வெறும் 4 மாசம் 5 மாசம் தான். புரியுதா? அதுக்குன்னு நான் என்ன பிடிக்க வச்சு நான் பெரிய பெருமை பீதிக்கெல்லாம் இருக்கு. புள்ள படிச்சுச்சு, நான் வந்து ஒழுங்கான வழிகாட்டல காட்டுனேன், அவ்வளவுதான். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அந்த பிள்ளையோட படிப்புக்கு தான். நான் வெறும் ஒரு கைட். கைடுனா என்ன, வழி காட்டியா. இப்ப நம்பிக்கை வருதா? இருக்க 90 பேருக்கும் அன்மியூட் பண்ணி எல்லாரும் சொல்லுங்க. ஓ சார் அடுத்தது, உங்களுக்கு வந்து குருநாகல் பரகதனிய ஸ்கூல் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். குருநாகல் பரகதனிய ஸ்கூல் கல்வியில் கொஞ்சம் பின்தங்கிய ஒரு பாடசாலை, தெரியுங்க. நேஷனல் ஸ்கூல் தான், but கல்வியில கல்விகளுக்கும் கலனி பேசவின்னு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையோட அக்கா வந்து மிக்க அக்காவுக்கு நேராக எடுத்து சொல்லிருக்காங்க, இவெல்லாம் எங்க பாஸ் பண்ண போறான். அது வரைக்கும் அந்த பிள்ளையும் பாஸ் பண்ணல தான், மார்க்ஸும் லோவா தான் இருந்துச்சு. பட் ஷீ காட் பி. என்னது பி. அப்ப என்ன விஷயம், எவனாவது நம்மள ஏதாவது சொல்றான் அப்படின்னா கட்டாயம் என்ன சொல்லணும், நீ எப்ப சொல்லுவீங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உனக்கு நான் இதுக்கான பதில சொல்றேன்னு சொல்லணும். புரியுது எல்லாருக்கும்? இப்ப எவன் என்ன வேணாலும் ஆகிட்டோம், உனக்கு மார்க்ஸ் 25 ஆகிட்டோம். உங்களுக்கு இப்பயே நிறைய பேருக்கு வந்துட்டு தானே, கொஞ்சம் மார்க்ஸ் கூட்டிட்டு தானே, கூட்டிட்டு வர சோகப்படக்கூடாது. புஷ்ராவும் உமாமாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸா? உமாவும் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு தெரியும், நான் இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதுதான் அதுல பார்த்தேன். எங்க 2 புஷ்ரா இந்த ஊருக்கு இப்ப? நான் இப்ப கல்யாணம் அழிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்கூல்ல தான் படிச்சேன். சரி, ஓகே. உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் உங்களுக்கான இது. என்னோட அக்கியாஸ் எடுப்பாதானே உண்டு. அக்கியாஸ் பிள்ளைங்க உங்களுக்கு டேலண்ட் இருக்குது. இப்ப சீல எல்லாம் நிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மா புஷ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம், சரிதானே? அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது சமாட ராத்தா. ராத்தோட பேர் என்ன? தானே. சாரா வந்து எஸ்ல இருந்து அப்பாஹி பி எடுத்திருக்காரு. எதுல இருந்து எஸ்ல இருந்து பி. அதே மாதிரி ஹஸ்னியாவுக்கும் தெரிஞ்சுக்கணும். கல்பட்டியார் இருக்கீங்களா? கல்பட்டியார் மீட்ல இப்ப இந்த பெஸ்ட் படிக்கல. போன பெட்ல கல்பட்டியில இருந்து 10 பேரோ 8 பேரோ என்னமோ படிச்சாங்க. அப்ப அதுல வந்து அந்த ஹஸ்னியாண்ட புள்ள வந்து பெஸ்ட்டுக்கான பிளே சி. பட் இந்த மாதிரி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து என்ன வந்துச்சு? சரிதானே? அதே மாதிரி நிறைய பேர் பிள்ளை, அவ்வளவு பேருக்கு நான் இந்த டைப் பண்ணி முடிக்க கையெல்லாம் என்ன சொல்றது, இந்த கையில் உள்ள இந்த இதுல இருக்கிற இதெல்லாம் அழிஞ்சிட்டு வர மாதிரி இதுக்குள்ள. எனக்கு காலங்காத்தால வேற இந்த சீட்ல பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பாத்துருக்கீங்களா இந்த சீட் பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குதானே? அப்ப அந்த கண்ணாடி வந்து அப்புறம் பேக்குள்ள எப்பயும் நான் போற டைம் கொண்டு போய் என்ன முடி நிக்காத என்னோட. அப்ப நான் எப்பயும் போற டைம் எங்கேயாவது கண்ணாடி பார்த்து அவங்க எடுத்து செட் பண்ணிட்டு எங்கேயாவது இடங்களுக்கு போறேன் அப்படி போறேன். அப்ப கைக்கு இருக்குன்னு சொல்லி காலங்காத்தால ஒரு 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். லெக்சர்ஸ் படிக்கிட்டு போறேன். அப்படி வெட்டுத்து விட்டேன். இப்படி ஒரு வெட்டொன்னு வெட்டிச்சு, ரத்தம் ஊத்துது கையால. எனக்கு தெரியல என்னடா வெட்டிச்சு. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா உள்ள கண்ணாடி கலந்து விழுந்து. காலங்காத்தாலேயே சம்பவமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமான சம்பவங்கள்லாம் நடந்து ஓகே அந்த நாள் போனிச்சு. ஸோ இப்ப எனக்கு உங்களுக்கு அவ்வளவு விஷயம் சொல்றேன் அப்படின்னா நீங்க இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல நான் அடுத்த வருஷத்தோட சில நேரத்துல ஒரு நான் சொல்ற பெர்சன்டேஜை பார்த்து கொடுங்க. ஒரு 90% ஒரு 10% வந்து கிளாஸ் ஃபீல்ட விட்டு இதோட நிறுத்தலாம் அடுத்த வருஷத்தோட. புரியுதா? ஸோ சம்டைம்ஸ் நீங்க தான் லாஸ்ட் பெச்சா இருக்கலாம். அது நீங்க எடுக்கிற ரிசல்ட்ஸை பொறுத்து இருக்கு. சரியா?
எனக்கு இதை பார்த்தா தான் பிள்ளைகள் வெறி கொண்டு வர்றது. வெறி கொண்டு இன்னுமே எனக்கு என்னென்ன மெத்தட் தெரியுமோ அவ்வளோ மெத்தட்டையும் அடிச்சு ஊத்துறது. சரிதானே? அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்குண்ணே, சொக்கா இருக்கு இதை சொல்றது. சரியா? அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சம்டைம்ஸ் தான் 10% தான் சொல்றேன், 90% செய்யறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சொன்னா நான் வந்து இன்டர்ன்ஷிப் போகணும் 6ஆம் மாசம் அடுத்த வருஷம். அப்ப அந்த 6ஆம் மாசம் வரைக்கும் என்னால ஓகே கொண்டு போயிடலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் இந்த இடத்துல இருந்து வேற கொழும்புக்குள்ள எங்கேயாவது ஒரு ரூம் ஒன்று பார்த்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும். எனக்கு இன்னும் அந்த சிச்சுவேஷன் வராதால நான் வந்து பிள்ளைங்க ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் கவலைப்படுறேன். இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம் வரப்போ சொல்லி பதறிட்டீங்க. இப்ப இந்த ஓ சார். நான் இன்னைக்கு தான் பதறுவேன். அது வரைக்கும் நான் ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருப்பேன். அப்ப நான் பதற மாட்டேன் தானே. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு இவன் விஜயோட ஒரு இதுன்னு இருக்குது. என்னட்டு இன்று 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 நாளை 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 என்று இன்றைய இலக்காது. இன்றைய இலக்காது. அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குதானே, அதுதான் எனக்கு பிடிச்சது. இன்றைக்கான வேலையை சரியா செஞ்சோமா ஐ எம் ஹாப்பி வித் தட். மாறினா என்ன நடக்கும்? மாறி வேற ஏதாவது செஞ்சோம்னா, இன்றையான வேலையை செய்யாம விட்டோம்னா என்ன நடக்கும்? இன்றையான வேலையும் பெண்டிங், அடுத்த நாள் வேலையும் வந்து உங்களுக்கு தான் அடுத்த நாள் என்ன நடக்க போகுது பெருசா பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இது பிளான் பண்ணாம வைக்கிறது இல்ல. இன்றைய நாள சிறப்பா செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு இதுல செய்யுங்க. சரிதானே? வேற யார் உங்களுக்கு இது சொல்லணும் அப்படின்னா, வேற இன்னொரு ரிசல்ட் ஃபெயில் டு பி போட்டிருந்தோம் பாத்தீங்களா? ஆயிஷான்னு சொல்லி ஒரு பிள்ளை கடுத்துறை நினைக்கிறேன். அந்த பிள்ளையும் ஃபெயில்ல இருந்து பி வரும்போது ஃபெயில், அப்புறம் 3rd டைம் படிச்சு எஸ்ஸுக்கு வந்துட்டு அப்புறம் பிக்கு போயிட்டு இதெல்லாம் அன்பிரடிக்டபிள் தான். அடுத்தது அது ஒரு ஆயிஷா நஸ்மா யாரு அதோட பேர் என்ன? இந்த பேர் என்ன? ஆயிஷா நஸ்மா வந்துச்சா? ரஃப்தாக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு? பி. ரஃப்தாவோட சேர்ந்து இந்த பசாஹா உங்களோட அதர் வச்சானே பசாஹாண்ட பிள்ளைகள்லாம் வரும்போது அரௌண்ட் 50 அப்படின்னா 50 எஸ்ஸுக்கும் சிக்கும் அந்த லெவல் தானே. அப்படியே ஜம்ப் ஆகி என்ன ரிசல்ட் வந்து ஏ. சரியா? ஸோ நீங்களும் ஜம்ப் ஆகலாம். நான் அதுக்கான வழியை உங்களுக்கு காட்டுவேன். ஸோ நம்பிக்கையோட ஒரு ஃப்ரெண்ட்ஸை நடக்க போற ஃபைனல் புஷ்அப்ல கட்டாயமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. சரியா? இந்த முறை போன முறையை விட இப்ப பாருங்க, நான் சொன்னேன் போன முறை விஷயம் இப்ப சக்சஸ் தானே. நான் போட்ட பட்ஜெட்லாம் பாஸ் பேப்பர் பிளஸ் மாடல் எல்லாம் போட்டு அந்த டைம் அழகா கொண்டு போன செஞ்சு இந்த முறை எக்ஸ்ட்ராவா சிலதும் போட்டிருக்கேன். அப்ப இன்னுமே உங்களுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் கூடும். ஸோ ஒரி பண்ணாதீங்க. இப்ப யாரும் கவலை வருது இல்லையே? நம்பிக்கொண்டு வந்துட்டு தானே அந்த பாடத்தை இல்ல. இதை விடுங்க, நஷாட்னு ஒரு பொடி. நஷாட், நீங்க நஷாட்டை பத்தி ஊர் தெரியாது. இந்த ஊர்ல நஷாட் வந்து அவன் ஒரு பொடியன். அவன் கொஞ்சம் அந்த மனசு உருகி வயசு வந்து ஓடுறான். சார் வெயில்ல இருந்தேன் சார், எப்படியா பாஸ் ஆயிடும்னு பார்த்தா பாஸ் ஆயிட்டேன் சார். அடுத்து அசீஃப்னு சொல்லி ஈஸ்டர்ன்ல தான் வெட்டிக்குளவோ அம்பாறை எனக்கு தெரியல அசீஃப் எந்த ஊருண்டு. அவன்லாம் டபிள்யூ வாரப்ப ரிசல்ட்ஸ் வந்து சி. இம்ப்ரூவ்மெண்ட் தானே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. ஓ சார். அடுத்தது வாழ்க்கையில ஒருக்கா கூடி பாஸ் ஆகாத, வாழ்க்கையில 6ஆம் ஆண்டுக்கு அப்புறம் பாஸே ஆகாத சமீஹாண்ட் ஒரு புள்ள. நான் சொன்னேனே இந்த ஒரு புள்ள கொஞ்சம் காலை இல்லாம படிச்சுன்னு சொல்லி சொன்னா, காலையில அது ஒரு புள்ள ஒன்று படிச்சு. அந்த பிள்ளை வந்து இது வரைக்கும் பாஸ் பண்ணதில்லை. பட் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் O level ரிசல்ட்ஸ்ல பாஸ் ஆகும். சரிதானே? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து வந்து என்ன பேருன்னா ரீசாண்ட் ஒரு புள்ள. அதே அந்த இப்ப அந்த ஸ்கூல்ல உள்ள புள்ளதான் ரீசான்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கும் வந்து ஃபெயிலோ ஐ திங்க் எஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, ஃபெயில்ல இருந்து டபிள்யூல இருந்து அந்த பிள்ளையும் எந்த ரிசல்ட்ஸ் சிக்கு போயிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இப்ப ரஸ்லாண்ட் ஒரு பொடி எல்லாம் வந்து என்ன ரிசல்ட்ஸ் அவனுக்கு சில இருந்து அவனும் ஏ. சரியா? அவனுக்கு இது மாதிரி இல்ல பிள்ளை எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுவான் தெரியுமா? ஒரு கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டான். பொடியன் தானே, 10ஆம் ஆண்டு கிளாஸ் வருவான், 11ஆம் ஆண்டு வைப்பான், காலைல வந்தாலும் காலைல வச்சாலும் வைப்பான், எல்லா நாளுக்கும் வருவான். சரியா? இல்லாத பிள்ளை அதை பேச்சு என்னட்ட வாங்கி கட்டுவான். சரியா? சம்மந்தமே இல்லாம பேச்சு வாங்குவான். இருந்தாலும் நல்ல ரிசல்ட்ஸ். அடுத்தது பிரதீஷ் என்ற ஒரு பொடியை ஃபெயில் ஆகிட்டு இருந்த பொடியும் பட் எஸ் எடுத்துட்டான், சந்தோஷம். பட் இருந்தும் எஸ் எடுத்தாங்க. இன்னுமே என்ன சொல்றாங்க என்கிட்ட வந்து எகைன் ஒருக்கா நாங்க நீங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம்
வாயை பொத்திட்டு செஞ்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வந்து இன்னொரு ரிசல்ட் போட்டு வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூல இருந்து சி சொல்லி 12 மார்க்ஸ் எடுத்திருந்த ஒரு பிள்ளை. ஐ forgot her name. இந்த ஸ்டேட்டஸ்ல போய் பாருங்க அவனோட நேம் கிடக்காண்டு. என்ன நேம் மறந்துட்டு இருக்கு. 2 பேர் அவங்களோட 2 பேருக்கு அதே மாதிரி தான். என்ன பேஸ் இருங்க வேற சொல்றாங்க. டைம் வேஸ்ட் ஆகுதா? பிரச்சனை இல்லையே. சொல்லுங்களேன், சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்ல சார் படிப்பீங்கன்னா படிப்பிக்கிறேன், பிரச்சனை இல்லை. இல்ல சார். இதா பாருங்க, இதுதான் இஃபத் ஹயா போட்டிருக்க மெசேஜ். இவ்வளவு என்னன்னு சொல்லி நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். சரியா? அடுத்து அவட பேர் வந்து நான் ஃபேஸ்புக்ல போட்டுருக்கேன். அவட பேர் வந்து சஃபா குளியாப்பிட்டிய அல் ஹுமைரா மகாவித்யாலயம். தெரியுமா இருக்காது? குருநாகர். அதுல வந்து அந்த ஹுமைரா ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை ஒன்றுதான். 12 மார்க்ஸ் அந்த டேர்ம் மார்க்ஸ் என்கிட்ட வரும்போது இப்போ வந்து சி எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள வருமா வராதா? வரும் சார். வரும். அடுத்தது, தனது வாழ்நாளில் ஒரு தடவை கூடி பாஸ் பண்ணாத இஹ்சான் புத்தளம் இருக்கலாம் பட்டி. ஆயிஷா தெரியுமா அவனை? ஓ சார் தெரியும். கொஞ்சம் அந்த லோவா ஃபீல் பண்ணி தெரியறபடி ஒருத்தன் தான். அவனுக்கு வந்து அப்பாவும் இல்லை, அப்படித்தானே? தெரியாது. அவனோட எதுவும் இல்லை, உமா மட்டும்தான். உமாவும் இப்போ ஃபாரினுக்கு எங்கேயோ போறேன்னு சொல்லி வீட்டு கஷ்டத்தின் அடிப்படையில். ஸோ அந்த பிள்ளை அந்த பொடியும் கடைசியா எடுத்த மார்க்ஸ் எத்தனை தெரியுமா? சார் நீங்க மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. அவனோட மார்க்ஸ் அவனோட மார்க்ஸ் என்ன? விளையாட அதாவது அவனோட மார்க்ஸ், அதாவது இந்த வர்றதுக்கு முன்னுக்கு நான் கேட்கிறேன். அவன் படிக்கவே மாட்டான், அதுக்கும் பாரு கண்டுபிடிச்சு சரியா சொல்லுவாங்க. 2 மார்க்ஸா? அவ்வளோ கேவலமா இல்ல, இன்னும் கொஞ்சம் கேவலமா. 5 2 அதுல வந்து ஏபிசி எடுத்திருக்காங்க மட்டும். ஸோ அவனோட மார்க்ஸ் வந்து அவன் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து 5, தேர்ட் டைம் 7. ஸோ ஃபைனல்ல அவன் இப்ப பாஸ் பண்ணிட்டான். ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தானே, மஜா தானே, இம்ப்ரூவ்மெண்ட் தானே இது. எம்ஐ சுமையான்னு சொல்லி தனகம முஸ்லிம் வித்யாலய கேகோல் கேகாலையில பேர் ஸ்கூல் இருக்கா? எனக்கு தெரியா. ஸோ அந்த பிள்ளைக்கும் வந்து டபிள்யூல இருந்து சி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அக்ஷயான்னு சொல்லி குருநாகல் பரகதனி அதே ஸ்கூல்ல இந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை. அதில் படிக்கக்கூடிய பிள்ளை என்ன கரெக்டாக என்ன எடுத்திருக்கோம்? சும்மா படிக்கணும், அதுல பெருமை கொண்டாடலுமா? எடுத்துருக்கு பிள்ளை நான் வந்து இதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சும்மா படிக்கும். அப்ப அந்த பிள்ளை எடுத்து அந்த பிள்ளை எங்க ஆட்ட படிச்சுதான் எடுத்திருக்கு தானே? சரிதானே சொல்றது? பிள்ளைகளே நான் அடுத்து வந்து எம்என் ருசாண்டு ஜாமில் அஸ்ஸர் சென்ட்ரல் காலேஜ் இந்த கண்டிலைக்கு ஃபெயில்ல தான் வந்துச்சு. பட் வந்து இப்ப சி எடுத்திருக்கு. அதே மாதிரி இதுங்க நான் ஒரு செட்ல போய் வாசிச்சு வச்சுக்கிறேன். மசீரா அதே குருநாகல் பரகதனிய டபிள்யூல இருந்து எஸ் போயிருக்கு. அதே மாதிரி எம்ஏ அஸ்மா சாஹிரா காலேஜ் குருநாகல் அப்படி இருக்கா? குருநாகல் ஸ்கூல் வந்து அந்த பிள்ளை வந்து டபிள்யூல இருந்து பாஸ் பண்ணிருக்கு.
அதே மாதிரி ரீஹாட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முபாரக் அண்டு ஜாமியுல் அஸ்ஸர் காண்டி அதே ஸ்கூல் தான். அந்த பிள்ளை நல்லாவே படிக்கிற பிள்ளை, பட் வந்து பி தான் எடுத்திருக்கு, பட் டோன்ட் நோ த ரீசன். நசாத்னு ஒரு பொடியை இருக்கான், அவன் வந்து சொல்றேன் நசாத் அவனுக்கு வந்து WLNS. அதே மாதிரி கொழும்பு லேடிஸ் காலேஜ்ல படிச்ச ருமைஸ் ஆண்ட ஒரு பிள்ளை எஸ்ல இருந்து சிக்கு போயிருக்கு. சக்கீனத் சக்கீனத்தை தெரியுமா உனக்கு? அவங்களோட ஹாஜராகளுக்கு உங்களோட ஸ்கூல் தான். சக்கீனத்தா அந்த பிள்ளைங்க வந்து WLNS S ஆகிருக்கு. அதே மாதிரி ஹிமாஸ்ன்ற ஒரு பொடியன் கல்முனை KMடா கல்முனை தானே ஈஸ்டர்ன் ஆகல் தெரியுமா? KMடா கல்முனை தானே. சார். சாயிரா காலேஜ்ல படிச்ச பையன் WLNS Sல இருந்து W இருக்காங்க, WLNS க்கு வந்திருக்கான். அதே மாதிரி ஃபர்ஹத் ஆயிஷான்ற பிள்ளை WLNS. அந்த பிள்ளையும் மாதிரி அல்ஹம்ரா ஸ்கூல் தெரியல ஸ்கூல். அதே மாதிரி அடுத்தது ரிதாச்சின்ற ஒரு பிள்ளை S எடுத்திருக்கு ஃபெயில்ல இருந்து. அதே மாதிரி டிலுக்ஷன் ஒரு பொடியன் Wல இருந்து C எடுத்திருக்கு. அதே மாதிரி டிலுக்ஷன் ரத்னபுராணம். அதே மாதிரி ஹனா ஹிசாம்னு சொல்லி அந்த பிள்ளை Cல இருந்து B. அம்மாந்தோட்ட சாஹிரா காலேஜ் தெரியுமா? அம்மாந்தோட்ட சாஹிரா காலேஜ் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி நஸ்ரித் ஹனான்னு சொல்லி அலக்ஸா WLNS. ஹுஸ்னாண்ட பிள்ளை எடுத்துக்கி. அதே மாதிரி புஷ்ரான்னு சொல்ற பிள்ளை Wல இருந்து சிக்கு போயிருக்கு. என்னதுக்கு போயிருக்கு? Wல இருந்து சிக்கு போயிருக்கு. அதே போல ரிஃபானா ரிசாம்டு அதே ஹம்மாந்தோட சாயிராதவங்க எல்லாமே Cல இருந்து Aக்கு போயிருக்கு. அதே மாதிரி ஹம்மாந்தோட சாயிரால் அடுத்த பிள்ளை சஸ்னாண்டு அந்த பிள்ளையும் Wல இருந்து Cக்கு போயிருக்கு. ஏதோ அந்த ஓட்ல சொல்ற மாதிரி என்ன ஓட்டிங் சொல்ற மாதிரி இந்த மாவட்டத்துல இது இந்த மாவட்டத்துல. ஸோ நிறைய இருக்கு. அதே மாதிரி இவ்வாறு இவ்வளவு பேரை சொல்லணும்டா உண்டு தெரியுது. எவ்வளவு பேரையும் இவ்வளவு பேரையும் சொன்னா இன்னைக்கு 2 மணி தினம் ஒரே ஐடியா முடிஞ்சிடும். அடுத்து வந்து இஸ்மா தெரியுமா ஆயிஷாக்கு? தெரியும். இஸ்மாவும் ஃபெயில்ல இருந்து B எடுத்திருக்கு. அவங்களோட ஸ்கூல்ல அப்படிதான் இஸ்மா உண்டு ரிமாசா உண்டா? ரிமாசா தான் ரிமாசா உண்டு எல்லாருமே. அப்ப நீங்களும் உங்களுக்கு இப்ப மனசுக்குள்ள சொல்லணும் தானே அடுத்த பேச்சு கிளாஸ்ல சரி இப்படி சொல்லுவாரு. படிக்கணும் ஜமலா. என்ன செய்யணும் நூறா கல்மாலா? படிக்கணும். சொல்ல உங்களுக்கு. அடுத்தது வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. லஃப்ரீனான்னு சொல்லி அலெக்சா Cல இருந்து B. அடுத்து Wல இருந்து S W2S அசீப்னு ஒரு பொடிங்க. அதே மாதிரி பரகதனி அதே ஸ்கூல்ல இருந்து தாக்கிரான்னு ஒரு பிள்ளை Wல இருந்து என்ன C எடுத்திருக்கு. அதே மாதிரி அந்த நஷாட்னு சொன்னபடியே மொனராகல அல் இர்ஷாட்னு சொல்ற ஸ்கூல் Wல இருந்து S. அதே மாதிரி இஃப்லான்னு சொல்ற பிள்ளை மதீனா நேஷனல் ஸ்கூல். மதீனா நேஷனல் ஸ்கூல் யார் இருக்கிறது? இஃப்லா தெரியுமா? IF இஃப்லா தெரியும். அந்த பிள்ளை Wல இருந்து S. அடுத்த நிஸ்ரான்ற ஒரு பிள்ளை Wல இருந்து S. சனிகான்னு சொல்ற ஒரு பிள்ளை Wல இருந்து C எடுத்துருக்கு. ஷிஃப்ட்னான்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளை பேசிக்காவே படிக்கும். எத்தனை எடுத்து ரிசல்ட்ஸ் எத்தனை எடுத்தீங்க? அடுத்த ஹம்பாந்தோட்ட சாயிரால படிக்கிற அடுத்து ரிஸ்கான் அப்படின்னு சொல்றபடியே 19 மார்க்ஸ் தான் அவனோட டேர்ம் மார்க்ஸா வருது. ஸோ ஓலவெல்ல இப்ப எத்தனை எடுத்திருப்பான்? C எடுத்திருக்கான். அதே மாதிரி முபஷரா அப்படின்ற புள்ள வந்து 45னா SRCயா? 45 சொல்றது
ஏயா தருவான் எஸ் சார். எஸ்ல இருந்து அந்த பிள்ளை ஏ எடுத்து என்ன எடுத்திருக்கு? ஏ எடுத்திருக்கு. அதே மாதிரி திசாலினின்ற ஒரு பிள்ளை டபிள்யூல இருந்து சி எடுத்திருக்கு. அதே மாதிரி பாத்திமா ஹிமா அல்மினா சொல்லி கல்முனை எஸ்ல இருந்து சி. அடுத்த யுவேந்திரன் சொல்லி ரத்னபுரா அதே ஸ்கூல் போனேன். அவனுக்கு வந்து டபிள்யூல இருந்து சி கிடைச்சி. அடுத்தது ஜைனப் ஹனா. ஜைனப் ஹனா வந்து சாரா அவங்களோட ஸ்கூல் பிள்ளையாது இல்லையே? சாரா வந்து சமாந்துரையா பெட்டிக்குலவா? சமா அவங்க ராத்தா. நீங்கள இருந்து சம்பந்தரா. இவங்க வந்து இவங்க எஸ்டிஆர்னு சொல்ல சாயந்தரம் வந்து சமாந்துருவாங்க. சம்பந்தரா. இவ்வளவு தெரியாது ஜைனப் ஹனாவை. தெரியும். ஜைனப் ஹனா வந்து டபிள்யூல இருந்து பி எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்கு? டபிள்யூல இருந்து பி. பி. தானே. அடுத்தது வந்து தினிஷியான் ஒரு பிள்ளை சில இருந்து ஏ எடுத்திருக்கு. அந்த பிள்ளை வந்து கிளிநொச்சி கனகபுரம் எம்பி. யாரு? சங்கவி அதே ஸ்கூலா இல்லையே? இல்ல. உங்களுக்கு பக்கத்துல இருந்தானே. ஓமாக்கு. கனகபுரம் எங்க இருக்கு? கனகபுரம் டிப்போட்டுக்கு முன்னுக்கு. இது நம்ம பஸ் ஸ்டாண்ட். தானே. டிப்போக்கு முன்னுக்கு. சந்தை. இந்த A9 ரோட்ல நெடுக போனா வர்றது நேராவே போனா. நேரா போய் திரும்பணும் சார். பாக்கிருக்கு. வேற திரும்பாம அப்படியே போனா எங்க கண்டியா போய் சேருவோம் நம்ம அப்படி. இல்ல ஜாழ்ப்பாணம். தெரியும் தெரியும், நான் வந்திருக்கேன். அடுத்து குருந்துகொடையில படிக்கிற சாபிர் அப்படிங்கிற எனக்கு எஸ்ல இருந்து சி. அடுத்து டபிள்யூல இருந்து ஒரு எஸ் ரீமான் ஒரு பிள்ளை கம்போல சாகிரா. அடுத்து எஸ்ல இருந்து பி என்ன பிள்ளைன்னு பேர் சொன்னா ரிஹ்மான் ஒரு பிள்ளை. ரிஹ்மா தெரிஞ்சார்கள். குருந்துகொள்ள படிக்கிற யாருங்களா? கண்டி குருந்துகொள்ள யாராவது வந்து படிச்சாங்க. ராதாக்கு என்ன ரிசல்ட்? ராதா பி சார். ராதாக்கு பி. ராதா என்னத்துல இருந்து என்னத்துக்கு பி? சில இருந்து பி. சில இருந்து பி. அவங்களோட ஸ்கூல்ல எல்லாம் நம்பி வந்தாங்க தெரியுமா? அவங்களோட ஸ்கூல்ல ஒழுங்கான வகையில ஃபியூச்சர்ஸ் இல்ல, ஃபீச்சர்ஸ் இல்ல. என்ன அர்த்தம்? ஒழுங்கான கற்றல் கற்பித்தல் நிலைப்பாடு இல்ல. பட் வந்து நான் ஒரு செமினார் செய்ய போனேன். செமினார் செய்ய போனதுல நான் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு அவங்கள வர சொன்னதால அவங்க இப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்க. இல்ல அவங்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? படிச்சாங்க. அடுத்தது அசாஹா C2A. அடுத்தது அஸ்மான் WPS. அடுத்தது ரிஹ்மா அந்த பிள்ளைதான் அந்த குருந்துகொள்ளையில எஸ்ல இருந்து பி எடுத்திருக்கு. அதே மாதிரி டபிள்யூல இருந்து ஆஃபிக்னு சொல்லி சம்மாந்துர MMMB ஸ்கூல்ல அம்பார டபிள்யூல இருந்து எஸ். அடுத்து ரஹீமா தெரியுமா? நலிம் ஹாஜியார் ஸ்கூல். அந்த பிள்ளைங்க வந்து சில இருந்து பியா மாறிக்கு. அடுத்தது இஸ்மா பெயில் பியா சரி. அடுத்து ஆசிஃபா அலின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து இதுவரைக்கும் பாஸே பண்ணல. பட் இந்த முறை பாஸ் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் ஓகேயா இருந்துக்குமே. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளங்கும்னு நினைக்கிறேன். மேலோட நேம் காட்டாம காட்டுறேன். இதுல ஒரு பேர் ஒன்று கிடக்கா இந்த செட்ல பாருங்க. இந்த இருக்கு. அந்த பிள்ளையோட மார்க்ஸ் வந்து வெறும் 18. என்னென்ன ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நலிம் ஹாஜியார் ஸ்கூல் சாஜிதா சல்மான் தெரியுமா உங்களுக்கு? ஹாஜரா சல்மா அந்த பிள்ளையோட மார்க்ஸ் வந்து வெறும் 18 மார்க்ஸ். பட் இந்த முறை ஓலெவல் ரிசல்ட்ஸ் சி எடுத்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா நீங்க எல்லாமே இல்லையே சரிதான் சொல்றது. சோ இன்னுமே நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நீங்க போடுற போட்டோல பார்த்துக்கோ. அடுத்து அந்த அம்மாதோட சாயிரால இன்னொரு பிள்ளை இன்னைக்கு ரம்லான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கும் டபிள்யூல இருந்து சி. அம்மாதோட சாயிரா யாரும் நிற்கீங்களா? ஹஸ்னான் ஒரு பிள்ளை இருந்துச்சு. அம்மாதோட சாயிராவா? ஹஸ்னா வந்தீங்க பிள்ளை கிளாஸ்களுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா என்ன நடந்துடும் உங்களுக்கு? இப்படியான விஷயங்கள்லாம் அடுத்த முறை
என்னென்ன செய்யும் உங்களுக்கும்? நடந்துரும். அதாவது நீங்க ஒருத்தரும் கிளாஸுக்கு ஒழுங்கா வரணும். சரியா? அடுத்து அதே ஸ்கூல் அதே ஹம்மாந்தோட சாயிராக நஃப்லா நௌஷாட் ஒரு பிள்ளைக்கு டபிள்யூல இருந்து சி கிடைச்சிருக்கு. அடுத்தது மனான் மரியம் சொல்லி சென்டர்குள்ள சம்பார எஸ்ல இருந்து சி. அடுத்தது ஃபாத்திமா ஃபர்ஹா நசார்னு சொல்லி அல்லசர் சென்டர் காலேஜ் திஹாரி தெரியுமா? கம்பஹால இருக்கு தெரியுமா? திஹாரி திஹாரி ஓ தெரியுமா? சார். உங்களோட ஸ்கூல் தானே இல்லையா? நீ மல்வான் அப்படிதானே? ஓ சார். அப்ப அந்த பிள்ளைக்கும் வந்து டபிள்யூ அந்த பிள்ளையோட மார்க்ஸ் வந்து 17 இருந்து சி எடுத்திருக்கு. அடுத்த ரித்திகாண்ட ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை வேற எந்த ஊரும் இல்லை, எங்களோட ஊர் தான் பண்ணார். தேவையில்லாம ஒருத்தர் ரிமூவ் பண்ணப்பட போறாங்க, யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. ரித்திகான்னு சொல்லி ஒரு பிள்ளை 32 இருந்து 32 என்ன ஃபெயிலா எழுத்தானே ஃபெயில்ல இருந்து சி எடுத்து. ஸோ இப்படியே உங்களுக்கு சொல்லி சொல்லி என்ன ஆயிரும் அப்படியே. சரி சரி, உங்களுக்கு பயமா இருக்கா இல்லாட்டி இதா இருக்கா? எனக்கு புரியல. இதெல்லாம் வாசிச்சாலும் உங்களுக்கு பயம் வருதா இல்லாட்டி எதுவும் வெறி வருதா? லைட்டா பயம் வருது. பயமா இருக்கு சார். ரெண்டும் கலந்த கலர். பயம் முதலாவது பயம் என்னன்னா நானும் இப்படி எடுப்பேனா அப்படின்னதான் பயம். அவனுக்கு 2 இல்ல நான் சொல்றேன் தானே 26 எடுத்த புள்ள சி எடுக்குது, டபிள்யூ எடுத்த புள்ள சி எடுக்குது அப்படின்ற போது உங்களால ஏதாவா? குருநாகல் ஹமீதியா ஸ்கூல் இருக்கா? ஹமீதியா முஸ்லிம் மகா வித்யாலயம் எங்க இருக்குன்னு தெரியாது. தெரியுமா மைமூனாக்கு? கும்பலாங்க. அப்ப அதுல படிக்கிறவங்க ஃபாத்திமா நூறு இன்னொரு புள்ள. இந்த பிள்ளையோட சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். எப்படின்னு சொன்னா இந்த பிள்ளையோட சம்பவம், இந்த பிள்ளை A level படிக்கிற பிள்ளை. A level வந்து எப்படி படிச்சிருக்கும்? 8வது கிளாஸ் வருதுண்டா, பெண்டிங்ல படிச்சு அந்த பிள்ளைக்கு இந்த வருஷம் எக்ஸாம். சரி, இந்த வருஷம் எக்ஸாம் ஆல்ரெடி அந்த பிள்ளை 2 தடவை ட்ரை பண்ணிச்சு. 2 தடவை ட்ரை பண்ணி அந்த பிள்ளை மேக்ஸ் ஃபெயில். ஃப்ரம் எப்பையில இருந்து 9ஆம் 8ஆம் அந்த பிள்ளை ஃபெயில் தான். நான் சொன்னேன், அந்த பிள்ளை சொன்னிச்சு ஊர்ல ஆக்கள் சொன்னாங்களாம், நீ சும்மா மெக்ஸுக்கெல்லாம் கிளாஸ் போய்கிட்டு இருக்காது, முதல்ல A level படி, A level படிச்சு முடிஞ்சு நீ பாஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யறது? மெக்ஸ்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி போடையிலுமா? போடையில. அப்ப நான் சொன்னேன், நீ அவனோட கதையெல்லாம் கேட்க சத்தம் பண்ணாம வந்து படி, இந்த ஒரு தடவையோட எழுதி முடிச்சுட்டு கஷ்டத்தோட கஷ்டமா அந்த கஷ்டத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி உள்ள வடிவா அந்த பிள்ளைக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எடுத்து இப்போ ஒரு நல்ல மாணவியா தான் ஸ்கூல்ல படிக்கும். பெண்டிங் எல்லாம் சொல்ல தேவை. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. புஷ்ரான்னு சொல்ற உள்ள ஃபெயில் ஆகி சி எடுத்திருக்கு. இப்படியே நிறையடா. ஃபாத்திமான்னு சொல்லி அக்கரபத்து பாயிஷா மகா வித்யாலயத்துல படிக்கிற பிள்ளைங்க. அவளோட எப்படி தெரியுமா கூப்பிடுறது? அவளை எப்படி கூப்பிடுவோம் சொல்லுங்க? ஃபாத்திமான்னு எப்படி ஷார்ட்டா கூப்பிடுவோம் நாங்க? ஃபாத்திமா எப்படி கூப்பிடுவோம்? ஃபாத்தி வந்து எஸ்ல இருந்து பி எடுத்து. சோ இதுக்கு மேல என்ன பத்தி நான் ப்ரூஃப் பண்ணணுமா? இல்ல சார். இதுக்கப்புறம் செல்ஃப் இம்ப்ரூவ் எல்லாம் தேவையில்ல தானே? யாருங்க இதெல்லாம் பார்க்க எனக்கே கொஞ்சம் இதாத்தான் என்னட்டு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுமா? எப்படி அது என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த வித்தியாசமான ஃபீல் சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி சந்தோஷமான சூழ்நிலை வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். பார்க்க தெரியுதா? தெரியலையா? சந்தோஷமா இருக்க அதை எப்படி வெளிக்காட்டுறேன்னு தெரியாம தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். சந்தோஷமா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? நான் சந்தோஷமா இருந்தாலோ சோகமா இருந்தாலோ கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம். அதாவது நேத்து நான் என்ன சாப்பிட்டேன்? நேற்று காலைல சாப்பிடுங்க, பகலைக்கு போய் எங்கேயோ சாப்பிட்டேன் பிள்ளை. ஆனா எங்க இருந்தா நீங்க மறந்து வெகிவளையில ஒரு நல்ல ஒரு கடையில, அழகான கடையில இது சாப்பிட்டேன். என்ன பேர் இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அப்புறம் இரவைக்கு வந்து கொழும்பு பிளவுஸ் ஹோட்டல் தெரியுமா? டி பிளவுஸ் தெரியுமா? தெரியும். ஹோட்டல்ல வந்து ஒரு நல்ல ஒரு இடியப்ப கொத்தோடு சாப்பிட்டேன். சரியா? அதே மாதிரி இன்றைக்கு பெருசா ஒண்ணு சாப்பிடறதுக்கு டைம் கிடைக்கல. காலையில ஒரு 4 முட்டை, இப்போ ஒரு 3 முட்டையை சாப்பிட்டுருப்பேன். அதுக்கு நடுவுல பகல் சாப்பாடு அவனோட சேர்ந்து கொஞ்சம் கூட சாப்பிட்டேன். அவ்வளவுதான் சாப்பாடு.
என்ன அந்த ஃபீல் எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரியல. இப்போ வரைக்கும் நான் ஒரு போஸ்ட் போட்டு இதை படி நான் ஒழுங்கா போட பாருங்க. மற்ற சேர்மாரில எத்தனை போட்டிருப்பாங்க? 10-15 ஸ்கிரீன்ஷாட். ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் இருக்கு. நான் இவ்வளவுதான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டா இவ்வளவு போட்டா எவ்வளவு போடுது ஸ்டேட்டஸ் வரும்? 100 போடுமா என்னால ஸ்டேட்டஸ்ல? எனக்கு அந்த இதெல்லாம் நான் என்ன செய்யணும்னு தெரியாம அந்த முக்கியமானதை போட்டேன். நிச்சயத்தை வெயிட் பண்ணுங்க போறேன். அடுத்த ஸ்டேட்டஸ் போடுவேன். அப்படிலாம் போட இல்லாத இன்னைக்கு எரிச்சல் அச்சிங்கோட படுத்துதான். சரியா? சரி, இப்ப நம்ம என்ன செய்வோம்? பாடத்துக்குள்ள போவோம். நான் உங்களுக்கு தியரி ஃபுல்லா படிச்சுட்டேன்னா தியரி முடிஞ்சிட்டு சொன்னா கேள்வி செய்யணும் அப்படியே சொன்னேன். ஆம்பளே இல்லாட்டி நீங்க நிரந்தரத்தை பத்தி படிக்கணும்னு சொன்னா நிரந்தர பத்தி படிக்கணும்னு சொன்னேன் சார். அப்ப நிரந்தர சின்ன செக்ஷன் தான். நம்ம நிரந்தரத்தை பத்தி படிப்போமா எல்லாரும்? அச்சாப்ளே 7 பேர் ஓடிட்டாங்க. 7 ஓடிட்டு என்ன அமாஷ் என்ன ரிசல்ட் எடுத்துருவா இன்னைக்கு? சொல்ல அமாஷ். எனக்கு வேணாம் அவங்கள உமாக்கு என்ன ரிசல்ட் எடுத்துருப்பா சொல்லு சார். எஸ்ல இருக்கிய சி எடுத்து கொடுப்பேன் சார். கொஞ்சம் பெருசா வச்சுக்கோ, அப்பதான் கொஞ்சமாவது குறைஞ்சி நமக்கு வரும். மனேஜா நீ பெருசா வச்சுக்கோ, ஏ பண்ணு சரியா? அப்போ நீ 30யாவது பி வரும் கட்டாயம். சரியா? மறந்துடாது, நான் சொல்லியிருக்கேன். உடனே வா, அது நடக்கும். நிறைய பேர் உமா மாதிரிலாம் பேசுறாங்க என்னோட. அது பிள்ளை கோல் எடுக்கிறது முழு ஒரு நிமிஷம் என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டு அந்த மனுஷன் எதுவும் வேலை இல்லாம இருக்காரா, வெட்டி வேலை இருக்காரா அப்படின்னு கேட்டு போட்டு அதுக்கப்புறம் நீ கால் பண்ணுங்க. சரியா? உமா மாதிரி யாரும் கால் பண்றீங்க. வாட்ஸ்அப் நம்பர்லாம் சரி. ஓகே அமாஷ், பார்ப்போம். முதல்ல இப்ப நிரந்தரத்துக்கு முன்னுக்கு நமக்கு கட்டாயம் இந்த பகுதிகள்னு சில தேவை. பகுதிகள்னா என்ன? பகுதிகள் அப்படின்னா என்ன? What is meant by பகுதி? சாதாரண சும்மா நார்மல் கேள்விதான். பகுதின்னு பகுதி எண்கள்லாம் கேட்கிறேன். பகுதின்னு ஒரு இடம் அப்படித்தானே? பகுதினா ஒரு இடம் தானே, சும்மா அப்படி வச்சுக்கோ. இப்ப நம்ம என்ன எத்தனை வட்டத்துக்கு நிரந்தரத்தை பத்தி படிக்க போறோம்? 2 வட்டத்துக்கு நிரந்தரத்தை. பேர் போடுவோம். என்ன பேர்? இது வந்து கஷ்டமான விஷயம் சொல்றீங்கன்னா வெரி குட். வேற அகிலத்துறை பகுதிகள் அப்படின்னா பிள்ளைகள் இதுல நமக்கு முதலாவது கொஞ்சம் கலைச்சு பழகும். சரியா? நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை இப்போதைக்கு சொல்லித்தரேன், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப இதுல இந்த பாடம் படிக்கிறதுல முக்கியமான சில வார்த்தை. முதலாவது இந்த வார்த்தை. எந்த வார்த்தைனா வாசிங்க. அடுத்தது மட்டும். சரியா? எப்படி? மட்டும். 2 வார்த்தையை நினைவுக்கு கொள்ளுங்க. பேலன்ஸ் வார்த்தைகளை நான் கேள்வி செய்யும் போது கேள்வியோட சொல்லித்தரேன். ஓகே? சரியா? இந்த 2 வார்த்தை இது ரெண்டும் கட்டாயம் முக்கியம். இப்ப கதையை சொல்றோம் கேளுங்க. மாம்பழத்தையும் பப்பாசியையும் விரும்புவோர் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற மாம்பழத்தையும் பப்பாசியையும் விரும்புவோர்னா யாரா இருப்பாங்க? அவங்க கட்டாயம் சும்மா சும்மா ரெண்டையும் விரும்புறாங்க. ரெண்டையும் விரும்புறாங்க. வர்றாங்க தானே? ரெண்டையும் தான் விரும்பணும். இதுல இந்த கேள்வியில மாம்பழத்தை மட்டும் விரும்புவோர் வரலாமா? அதுல வருவாங்களா? இல்ல. வார்த்தை பிரயோகம் செஞ்சா ரெண்டையும் விரும்புறாங்க மட்டும்தான் வரலாம். லேஸ், சரியான லேஸ். இப்ப மாறி அதே கதையை சொல்லுவோம். மாம்பழம் அல்லது, அப்ப அடுத்த வார்த்தை என்ன போட்டுச்சுக்கோங்க? மாம்பழம் அல்லது பப்பாசியை விரும்புவோர் வாங்க அப்படின்னா இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் லேசாக்குமா? உங்களோட வகுப்புக்கு வரேன். இந்த சின்ன பொடி ஓடி வருவானு தெரியுமா? உங்களோட வகுப்புக்கு
ஓடி வந்து இப்படி சறுக்கி நிப்பான தெரியும், பாத்துருக்கீங்களா வாசல்ல? பாத்துருக்கீங்களா யாராவது? சார் சறுக்கி நிப்பான தெரியுமா சின்ன பையன்? இந்த பேரு கத்துவான் இப்படி என்னட்டு ஒரு சேர்ற பேரை சொல்லி அவர் எல்லாரையும் வரட்டான் அப்படி சொல்லுவானு. அஞ்சாம் ஆண்டு எல்லாரையும் டீச்சர் வரட்டுமா? வரட்டா பாத்து இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டீங்களா நீங்க முன்ன? ஓ சார் இதெல்லாம் ஒரு tone தெரியுதானே? அதுல அந்த தலா சொல்றது இருக்கு தெரியுமா உள்ள போகும்போது அசடா அந்த இழுத்து சும்மா சொன்னா முடிஞ்சு இழுக்கிறது. அவர் அங்க இருந்து அந்த வாசல் இது மேசவாக்கி நடந்துட்டு இழுக்கிறது சரியா? இப்ப நான் வகுப்புக்குள்ள வரேன். சல்மா கவரேஜ் இல்ல. இப்ப நான் வந்து வாசல்ல வந்துட்டேன். இப்ப நான் வந்து சொல்றேன், நான் தான் சும்மா வச்சுக்கணுங்க உங்களோட பியோன் மாமா இருப்பாரு தானே, பியோன் மாமா வராரு. இப்படி பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் சொன்னாரு பாய்ஸ் அல்லது கேர்ள்ஸ் வரட்டாம் அப்படின்னா திட்டி வச்சிருக்காரு. பாய்ஸ் அல்லது கேர்ள்ஸ் வரட்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாய்ஸும் வரலாம் கேர்ள்ஸும் வரலாம். பாய்ஸ் இப்ப போய் ஒருத்தான் போகலாம் அந்த இடத்துல, அப்படி இல்லாட்டி கேர்ள் ஒரு பிள்ளையும் போயிருக்கலாம், அப்படி இல்லாட்டி ரெண்டு பேர் சேர்ந்தும் போய்க்கலாம். அப்ப அல்லதுன்ற வார்த்தையில என்ன வரும்? அல்லதுன்னா மட்டும் இருக்கிறாலும் போகலாம், சேர்ந்து இருக்கிறாலும் போகலாம். சரிதானே? இப்ப அடுத்தது என்ன செய்யும்? கேள்வியில வச்சு பார்ப்போம். இதை மறந்துடாது இந்த வார்த்தை. இந்த பாடம் தொடையல் பாடம் செய்யறது கட்டாயமா என்ன தெரிஞ்சுக்கணும்? நல்லா வாய்க்கு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னா என்ன செஞ்சுக்கணும்? நல்லா வாசிக்க தெரிஞ்சுக்கணும். அழகா தமிழ் வாசிக்கணும். நிறுத்தி நிதானமா சந்தோஷமா வாசிக்கணும் சரிதானே? இப்ப நம்ம என்ன செய்வோம்? இதுல ரீஜன் பிரிக்க போறோம். ரீஜன் பகுதிகள். இப்ப நான் பகுதிகளுக்கு பெயர் கொடுக்குறேன். இது வந்து சிமோல் ஏ, இது சிமோல் பி, இசிமோல். இசிமோல் சொல்றதுதானே பிள்ளை? இசிமோல் சி, இசிமோல் டி, ஸ்மால் சரிதானே? ஏ பி சி டி. எத்தனை பகுதிகள் இருக்கு? ஒரு 2 வட்டம் வர பகுதியில எத்தனை இருக்கு? 4 பத்தியும் கலைக்க போறேன். எப்படி கலைக்க போறேன்? 4 பத்தியும் இப்போதைக்கு கலைக்க போறேன். பிறகு நம்ம என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன ஆகுறீங்க எல்லாரும்? என்ன ஆகுறீங்க? ஒரு நாளைக்கு இதே வீடியோ செஞ்சு போட்டா சரியான இதெல்லாம் நான் சொல்லி தரதெல்லாம் கேட்டா என்ன ஆகுறீங்க? எல்லாரும் அன்மியூட் பண்ணி பிறகு ஒரு நாளைக்கு ஃப்ளோல ட்ரை பண்ணுவோம். சும்மா இதா செய்யக்கூடாது. நல்லா இருக்காது. முதலாவது ஏ அப்படின்னா என்ன அப்படின்றத எழுதுவோம். பிறகு நம்ம கலரை பத்தி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. முதல்ல ஏ அப்படின்னா என்ன? இந்த ஸ்மால் இசிமோல் ஏ பகுதி என்னத்தை குறிக்குது? பிசிடி இல்லாத பகுதி. வடிவ வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது அகிலத்தொடை அப்படின்றது என்னது? அகிலத்தொடைன்னு சொல்றது உள்ளே இருக்கிற மூலங்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு தொடையா வச்சுக்கணும். தொடைகள் எல்லாத்துக்கும் என்னது? யூனிவர்சல் ஆகியதுன்னா யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்குள்ளதான் வரப்போகுது. அதுக்குள்ள எத்தனை தொடை இருக்கு? ஏ இன்னொரு தொடை, பி இன்னொரு தொடை. அப்ப இதுல இந்த பெட்டின்னு சொல்றது வந்து ஒரு தொடை ஃபுல்லா எல்லாம் இருக்கிற ஒரு பகுதி. அப்ப இந்த ஏ அப்படின்றது என்னத்த மீனிங் பண்ணுது? வட்டத்தை தவிர அப்படின்னு ஒரு தோணுது தானே? வட்டத்துக்கு வழியால தானே? அப்ப வட்டத்துக்கு வழியே இருக்காத இந்த ஏ நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? பிசிடி தவிர இல்ல பிசிடி யூஸ் பண்ணாங்க. பிசிடி பகுதி சொல்ற பேர். ஏ கமா பி தவிர்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ கமா பியை விட்டு வழியாலையும். அப்ப ஏ வட்டத்துக்கும் வழியாலதான், பி வட்டத்துக்கும் வழியாலதான் இருக்கும். அப்படின்னா என்ன? இதுல இருக்கிற ரெண்டு, நம்மட பாஷையில சொல்ல போனா இதுல இருக்கிற ரெண்டுக்குமே சொந்தம் இல்லாத ஒருத்தர். அத சொந்தம் இல்லாட்ட என்னன்னு சொல்லுவீங்க உங்களோட ஊர்ல? சொந்தம் இல்லாத ஒரு ஆள் தான் என்ன சொல்றது? சொல்லுங்க, கெட்ட வார்த்தை அது. அந்நியவர். அந்நியவர் இல்லாட்டி நம்மட ஊர் பாஷையில சொன்னா எப்படி சொல்லுவோம்? தெரியாதவர். அப்படியா உங்களோட ஊர் ஆயிஷா? ரோட்ல போறா.
ரோட்ல போறாங்க. வேற புரட்சின்னு சொல்றதா? புரட்சியா ஓ சாதாரணமா யூஸ் பண்ற வார்த்தை. அதை சொல்லலாம் தப்பு இல்லை. அப்ப வெளியால ஏறுவது வந்து புரட்சியான ஆள் உண்டு, இல்லாட்டி வெளியாள ஆள். அப்ப இவருக்கு இங்க உள்ள பகுதிக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இதுக்குள்ள இவருக்கு எந்தெந்த பகுதியெல்லாம் சொந்தம், இங்கிட்டு வெளியால இருக்கிற எல்லா பகுதியும் அவரே. இந்த ஏரியா இவரை வெட்டுவாரு சத்தியா. அடுத்து இப்ப பி இந்த பகுதியை பத்தி பார்ப்போம். பிள்ளை இந்த வார்த்தைய இந்த இருக்கு தானே, இத வேற நிறைய மாதிரி சொல்லலாம். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், ஒவ்வொரு தடவையும் எழுதி வச்சுக்கணும். சரியா? கேள்வி செய்யும்போது ஒவ்வொரு மாதிரி சொல்லுவேன், ஏன்னா அவன் அப்படித்தான் தருவான். அடுத்தது பி, சிமோல் பி. சிமோல் பி என்ன சொல்லுது? ஏ பகுதி மட்டும். வெரி குட். ஏ பகுதி மட்டும். துன்னா விட சொன்னது என்ன சொல்லலாம்? படிக்க வழிகிட்டியா? சார் மாஷா அல்லாஹ். மழை எதுவும் பெய்யுதா ஊர்ல? இல்ல. இல்ல என்ன சொல்றேன், உங்களோட ஊர்ல மழை பெய்யுதா? அப்படி இல்லை பெய்யுச்சா? இன்னைக்கு வர்றதெல்லாம் மழை பெய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? இதுக்குள்ள கை வச்சா இவர் யாரோடையாவது இன்டர் கனெக்ஷன்ல இருக்காரா? கனெக்ஷன்ல இருக்காரா? இவர் பாக்குறேன். இவர் எந்த வட்டத்துக்குள்ள இந்த கை விரல்? ஏ வட்டத்துக்குள்ள. பி ஆவணி ஏ மாடு எந்த வட்டத்துக்குள்ள? ஏ. சரியா? வடையா பாத்தீங்கன்னா பிள்ளை இதுக்கு பேர் என்ன? சிவப்பால போட்டு எல்லாமே பகுதிகள், அதாவது ரீஜன்ஸ். ரீஜன் சொல்லுவாங்க தெரியுமா? சரி. அப்ப இந்த ஸ்மால் பீன் சொல்றது எந்த பகுதி? அது என்னத்தை மீன் பண்ணும்? கேபிட்டல் ஏ இதுல சும்மா விரும்புவோர் அப்படின்னு கேட்டிருந்தா ஏஐ மட்டும், கேபிட்டல் ஏ மட்டும் விரும்புவோர். பப்பாசின்னு சொன்னா பப்பாசியை மட்டும் விரும்புவோர். இல்லாட்டி பிடிஎஸ்ஏனா பிடிஎஸ்ஏ மட்டும் விரும்புவோர். எங்க இந்த பிடிஎஸ் வந்துச்சா? மின்ஹா பிடிஎஸ் நூறா எந்த ஊர் மின்ஹா? நீங்கெல்லாம் தல்கஸ்பிட்டியா கொஞ்ச நாளால நியூஸ் ஒன்று வரும். இதுல நியூஸ் ஃபெஸ்ட்ல தல்கஸ்பிட்டியாவில் இருந்து ஒரு பெண் வந்து, ஒரு சிறுமி வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துல வந்து தான் வந்து என்ன பேர் வர்ற ஏதோ கிங் காங்கும் இருக்குமே, அந்த தகவல் அது மாதிரி அவன் பார்க்க போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சி நிக்குது. கொரியா போறேன்னு சொல்லி. சரியா? சரியா? சரி. அடுத்தது சி அப்படின்னு. இப்ப நான் சிக்குள்ள கை வைக்கும் போதுமா இவர் யார் யாரெல்லாம் டச் பண்ணுவாரு? அப்படின்னா என்ன எழுதுவோம்? சி அப்படின்ற பகுதியை இந்த தொடைகளை வச்சு கொண்டுதான் நம்ம கதைக்க போறோம். கேபிட்டல் ஏயும் கேபிட்டல் பியும் மட்டும். ஓகே தானே? கேசில் விளங்கிட்டா? இந்த சிமால்ல போட்டிருக்க எல்லாமே என்னது? பகுதிகள். அந்த பகுதிகள் இப்ப எப்படின்னா ஏ போட்டிருக்க இடம் தானே, அது எல்லாமே என்னத்தை சொல்லும்? பி போட்டிருக்க இடம் என்னத்தை சொல்லும்? இந்த பிழை வடிவம். அதே மாதிரி சி போட்டிருக்க இடம் என்னத்தை சொல்லும்? அதே மாதிரி டி போட்டிருக்க என்ன சொல்லுன்னு சொல்றேன். அடுத்த டி. டி எந்த செல்லுன்னு சொல்லுங்க. சிமால் டி. பி மட்டும். கஷ்டம் இல்ல, அதுல போய் கையை வச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். சரிதானே? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? மெயினா இந்த விஷயம் படிக்கணும் தானே. இது எப்ப தேவைப்படும்? பார்ட் 2 கொஸ்டின் செய்யும்போது தேவைப்படும். இப்ப நம்ம நிறந்துட்டு போறோம். நிறந்துட்டு போமா? இப்ப நிறந்துட போறோம். நிறந்துட்டுறதுக்கு உங்களுக்கு நிறைய இது தேவைப்படும். அதாவது நான் வந்து முதலாவது ஒரு நார்மலா ஒண்ணுக்கு சொல்றேன், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப நான் வந்து கிட்ட போறது வந்து ஏ ஒன்றிப்பு பி கிட்ட போறேன். ஒன்றிப்பு தெரியும் தானே? குறியெல்லாம் இனி மறக்காது சொல்லி தந்தது. குறி மறக்குமா? மறக்காதா? மறக்காது. இப்ப நான் ஒன்றுக்கு சொல்லி தந்துட்டு உங்களுக்கு இன்னொரு கஷ்டமானது கீரை கொடுப்பேன். சரியா? நான் அப்படித்தானே ஈஸியானது எல்லா சேர்மானம் செஞ்சுட்டு நமக்கு கஷ்டமானதை தள்ளி விடுறது. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அதை நீங்க அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா செஞ்சிருவீங்க. ஆனா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப நான் எடுத்த உடனே இந்த கேள்விக்கு நிறந்துட்டு சொன்னோடனே எனக்கு தெரிஞ்சாலும் இதை உங்களுக்கு நிறந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் ஈஸியா இதுக்கப்புறம் என்னதான் வந்தாலும் செய்யற மாதிரி சொல்லி தரப்போறேன். கிட்டா
ஃபிட் தானே? ஃபிட் சார். முதலாவது ஏ பி சி டி மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு எப்பயுமே? 4 பகுதி. 4 முதலாவது ஏ ஒன்றிப்பு பி அப்படின்னா ஏக்குள்ள ஏங்க தொடையை எடுத்துக்கொண்டா அதுக்குள்ள என்னென்ன பகுதி இருக்கு அதை எழுதுங்க. என்னெல்லாம் நீங்க டி கமா சி. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற பகுதி. ஆனா நம்ம இப்படி எழுதி வச்சுக்கணும் பிசி. அதே மாதிரி அடுத்தது பி பிக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க? பி இந்த வட்டத்துக்குள்ள சியும் டி. டி நம்மட கேட்டது என்ன? ஏ ஒன்றிப்பு பி. டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிப்புனா என்ன விஷயம் அர்த்தம் சொன்னேன்? எல்லாம் எல்லாம் எல்லாமே வரும். ஆனா எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை. அப்ப பி கமா சி கமா டி. அப்ப நீங்க நிரந்திட வேண்டியது யாரு? பி கமா சி கமா டி. பி கமா சி கமா டி இவ்வளத்தையும் நிரந்துடுங்க. அப்படின்னு நான் கேட்டுங்க. இது விளையாச்சா? விளையாச்சு. அடிக்கிறீங்களா? கலர் அடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் ஒன்று ஈஸியானது ஒன்று கஷ்டமானது நான் உங்களுக்கு தாரேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணணும். ஃபெயிலியராக இருந்தாலும் அதை எக்ஸப்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம் செய்யாம இருக்கீங்க சார். ஆகல் நான் சொன்னேன் தானே, பயந்தா தோத்துட்டாதான் தோத்தாதானே. அது ஒண்ணும் இல்லை. பயப்படாம செய். பிள்ளைவதோ சரி வருதோ அடுத்த தரையா? சரிங்களா? இத கட்டாயம் எழுதுங்க. சும்மா ஜோக்குக்கு எழுதையில கட்டாயம் எழுதுங்க. எழுதுனா ஈஸி செய்யுது. அடுத்த ஏ ஒன்றிப்பு பி என்னது? நிரப்பி. இதை நம்ம நிரந்துட்டு போறோம். நீங்க எல்லாரும் செய்யுங்க. நான் சொல்றேன். சேம் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஏபிசிடியை போடுங்க. செய்யுங்க. வந்துடுங்க. ஈஸியா செய்யுங்க. பயப்படாதீங்க. சொன்ன விஷயத்தை செய்யுங்க. சில தெரியாம வைக்கலாம். பட் நான் சொல்லுங்க. ஈஸி. சார் முழுவதும் டேஷ் இல்ல தானே? இங்க வா. நௌஷா மாதிரி இங்க வா. சொல்லுங்க சார். யாருக்கு நான் டேஸ் போட்டிருக்கேன்? பிக்கு மட்டும். சார் சஞ்சய்ஜி. வெரி குட் ரஹ்மான். ரஹ்மான் ஏ ஒன்று எடுத்துறணும்டா. நான் போடுவேன். ஆண்டா ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் மூஞ்ச வெட்டி போட்டு உண்ட மூஞ்ச வச்சு ஏ எடுத்துக்கான்னு போடணும். சரியா? எங்க கிளாஸ்ல இருந்து அந்த ரஸ்லாண்ட படி எனக்கு என்ன தெரியும் பேர்? சிங்கக்குட்டி. எல்லா சிங்கக்குட்டியும் ஏ எடுத்து வந்துருக்கு தெரியுமா? அடுத்த சிங்கக்குட்டியா நீயும் வரணும்னு ஆசைப்படுறேன். கவனம். 2022 சிங்கக்குட்டிய பேர் சிமா. அடுத்த சிங்கக்குட்டியில பேர் ரஸ்லான். அடுத்த சிங்கக்குட்டி யாருன்னு சொல்லி முடிவாகும் கொஞ்ச நாள். சரியா? அடிச்சீனா முதல் மேலேயே நான் பெயர் போட்டு வைப்பேன். சரியா? இன்ஷால்லா சார். மொத்தமாக 132 பேர் பிள்ளைகள். 132 பேர்ல 17 ஏ, 22 பி, 50 சி, 43 எஸ். பட் வந்து இந்த முறை எஸ்ஸுக்கு மேல எடுத்த ஏபிசி எடுத்த ரிசல்ட்ஸ் வந்து 65%. காரணம் என்ன? மாணவர்கள் எண்ணிக்கை கூட. பட் வந்து என்னால நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இதை நான் வந்து என்ன செஞ்சிடறேன்? என்ன சொல்லணும் விளையாங்க இல்லையா? இருங்க வரேன். தெரியுதான்னு தெரியல. ஒரு பாருங்க. தெரியுதா? கிளியர் இல்லை போலண்ணா இப்ப? இல்ல.
கிளியர் இல்லைண்ணே. இப்ப தெரியுதா? ஓ சார். நீங்களே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எழுதுங்க. மெசேஜ் ஒன்று வராம இருந்தா சரி, நான் இதை வச்சுக்கொள்ற கை. A வந்து 17, B வந்து 22, C வந்து 50, S வந்து 43. சார் நாளை சில்ட்ரன்ஸ் டே. யாரு நீ சொல்லு, நீ சில்ட்ரன் முதலாவது. Eldest sir. children. அப்ப என்ன செய்ய உங்க சில்ட்ரன்ஸ் என்ன வாங்கி தர? சாக்லேட் வாங்கி அனுப்புமா சார்? கரைஞ்சிருமே ஐஸ்கிரீம். இங்கே இந்த அவிசாவில வந்து சேர்த்துக்கல, என்ன செய்யறது? ஃப்ரீசர்ல போட்டு அனுப்புவோம். அதான் நம்ம டெட் பாடி அவனை ப்ளீஸ் அதில் போட்டு ப்ளீஸ்ல போட்டு செஞ்சிட்டீங்களா? ஓ Oh, சார். sir. ஹேசாந்த் சி எடுத்துட்டியாடா? ஹேசாந்த் பரவாயில்ல. ஹேசாந்த் ஒன்று எடுக்கிறது ட்ரை பண்ணு. அடுத்தது பிள்ளைகள் உன் சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லையா? எரிபொருள் விலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 311 ரூபான்னு நீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல். 332 ரூபா. பெருசா குறைச்சிருவாங்க. எப்படி குறைச்சாலும் நம்ம 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிப்போம் எல்லாரும். சரி, என்னமோ யோசிச்சுட்டு உள்ள போன முடியாது, அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அத உடனே நியூஸ் அனுப்பிடுவான் இந்த அந்த யாரு சமா உங்களோட ஸ்கூல் தானே செய்யணும் போனா இல்லையா? இல்ல சார், வேற ஸ்கூல். பக்கத்து ஸ்கூலு. ஓ சார். எங்க உயிரோட இருக்குதானா? மெசேஜ் போட்டு வச்சுக்கேன், டீடைல்ஸ் அனுப்ப மாட்டேன். அந்த பிள்ளைட எல்லாமே பிளாங்க் ஆயிருக்கு. இது மட்டும் தான் அனுப்பி ஃபெயில் இருந்து மட்டும் இந்த கோமா ஸ்டேஜ் இருந்து சரி. சரி, ஓகே. இப்ப நம்ம அந்த கேள்வி செய்யறத பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமான செயல்பாடுகள்ல சேர் இடம் பெறுறது என்னடா இதெல்லாம் மாற்றமா இருக்குண்ணே. அப்படித்தானே? அப்படித்தானே? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல, ஹாப்பியா இருக்கு. ஆனா பயத்துல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சந்தோஷமா இருந்த பிள்ளைகள் உடனே ஒரு சோகம் வந்துடும். அதனால் பயந்து இருக்கு. பழகி முதலாவது விஷயம் இப்படி கேள்வி வந்தா எப்படி செய்யணும்னு சொல்றேன். நிரப்பிலாம் வந்தா கொஞ்சம் புல்லா இருக்கணும். முதலாவது ஏக்குள்ள ஏயும் பி சொல்லிருக்கு. ஏக்குள்ள என்னன்னா அந்த ரெக்கார்டிங் கேளு. பிஎஸ்சி இதுக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணாரு? 6:40 எனக்கு கைக்கும். அம்னா 6:44 யாரோ கால் பண்ணிக்காங்களா? ஆன்சர் பண்ணாங்களான்னு கேளு. அடுத்தது கேபிட்டல் டி குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க? சிஎம்டி. ஆனா கேபிட்டல் பில நிரப்பின்னு சொல்லி முழுவதும் போட்டிருக்கா பிராக்கெட் ஏதாவது? என்ன நோசம் மாதிரி இல்ல தானே? அப்ப பீட நிரப்பி அப்பட பீயத்தை இப்ப எழுதிக்கும். அப்ப அடுத்த என்ன தெரிஞ்ச போறோம்? பீட நிரப்பிய. பீட நிரப்பி என்ன?
B AB. CD விட்டு மிச்சாது அப்படிதானே CD விட்டு பேலன்ஸ் ஆகிக்கிறாங்க B நிரப்பினா ஏயும் B நம்ம கேட்டது இல்ல A ஒன்று இப்ப B கேட்டது இதுக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க A ஒன்று இப்ப B டேஷ் ஒன்று இப்ப என்ன அர்த்தம் எல்லாம் அப்படின்னா A க்குள்ள இருக்கிறாலும் வரும் B டேஷுக்குள்ள இருக்கிறாலும் வரும் அப்படின்னா யார் யாரெல்லாம் வரும் A B C B மட்டும் என்னெல்லாம் வந்திருக்கு A B C இது ஓகே தானே பிள்ளை ஓகே தானே இது ஓகே தானே எழுதுனது இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா இல்ல சார். இல்ல சார். இல்ல வாய்ப்பு கலைஞரா அப்ப என்னென்ன எழுதணும் சியும் வருமா? ஒன்றை பண்ண என்ன அர்த்தம் எல்லாம். எல்லாம் அப்ப ஏக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க பியும் சியும் பி டேஸுக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க இவங்க ரெண்டு பேரை விட்டு வெளியடைக்கிறாங்க அப்ப ஏ ஒன்று இப்ப பி டேஸ்னா ஒன்று பண்ண எல்லாம் அப்ப இதுல இருக்கிறதும் வரும் பி டேஸ்ல இருக்கிறதும் வரும் அப்ப ஏ பி சி அப்ப எவ்வளவு பேர் இதுல இருந்துடுங்க ஏ பி சியை மட்டும் டியை விட்டு போட்டு டி இருக்கிற பகுதியை விட்டு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் இருந்துட்டுங்க A வருமா சார்? போட்டு தானே இருக்கேன் A ஒன்று இப்ப B கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிறந்திட்டாமா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுல சொல்லுங்க A ஒன்று இப்ப B அது ரெண்டுல தானே வரும். இத கண்டு உனக்கு தெரியுதா இது ஈஷா தெரியுது. இது தெரியுதானே நான் சொன்ன இந்த மெத்தட் உனக்கு விளங்க இல்லையா இன்னொரு காலங்க அதை சொல்லுவாங்க குழம்ப கூடாது அதை தெளிவா சொல்லுவாங்க மத்த விளங்குனார்கள் விளங்கிச்சு சார். திரும்ப ஒருவா சொல்றேன் தெளிவா பாருங்க இது சொன்னது விளங்கிட்டானே நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க உங்களோட நீங்க இஷ்டத்துக்கு ஸ்கூல்ல பாத்துட்டு இருந்தீங்க தெரியுமா அவர் சார் சொல்லுவாரு ஏயா ஏ பாத்துக்கோங்க பி நிரப்பியா அப்ப இதுக்குள்ள சேர்த்து நிறந்துட்டு இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் நான் சொன்னேன்னா நான் ஈஸியா தானே சொல்றேன் ஈஸியா எழுதுங்க முதலாவது நமக்கு தேவை இதுல வாசி ஆயிஷா அன்வைட் பண்ண தானே விளங்கிட அன்வைட் பண்ணு இத வாசி A ஒன்றிப்பு B நிரப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏயும் பி நிரப்பியும் என்ன செய்யுது ஒன்று பண்ண என்ன அர்த்தம் எல்லாம் வரும் பி டேஸுக்குள்ள இருக்கிற வரும் ஏக்குள்ள இருக்கிறன்னா எங்க செய்யலாம் பியும் சியும் சியும் எழுதிட்டியா சரி பி டேஸ் பி குள்ள இருக்கிறாங்க முதலாவது பி குள்ள யார் யார் இருப்பாங்க சியும் டியும் பி டேஸ்னா இந்த சிடியை விட்டு தவிர்ந்தா வெளியே அழைக்கிறார்கள் அப்ப யார் வெளியே அழைக்கிறார்கள் வெளியே யாருன்னா ஏயும் ஏயும் பியும் பியும் அப்ப பி டேஸ் வந்து ஏயும் பி அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப யாருக்கு எழுத போறோம் ஏக்கும் பி டேஸுக்கும் ஏக்கும் பி டேஸுக்கும் ஒன்றிப்பு எழுத போறோம் ஒன்றிப்புனா என்ன வரும் அதுல இருக்கிற எல்லாமே வரும் இங்க பிசி அங்க ஏபி அப்ப எல்லாமே என்ன வந்துருக்கும் ஏ பிசி அப்ப இது இருக்கிற எவ்வளவு பகுதியையும் நிரந்திட்டு விட முடிஞ்சு லேசாகிதான் இந்த விஷயம் லேஸ் தானே இது இது கேட்டாலே ஒன்றுக்கு பார்த்துட்டு முடிப்போமா டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒன்று கிடைச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு நாள் இவர் ஒவ்வொரு நாள் நான் சொல்லுவேன் தானே இதை அவளோட ரிசர்ச் வந்தா சொல்ற பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு தானே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே பிள்ளைகள் நானும் சின்ன பிள்ளைங்க தானே என்ன இல்லையா இல்ல சார் இதுல நீ இவ்வளவு நேரம் டிஏ மட்டும் டி போன பிறகு ஏதாவது கேட்பா சொல்லு செய்தா சார் இல்ல டி மட்டும்னு சொல்லலாம் தானே இரண்டா நான் சொல்றேனேடா இங்க நிறந்துட்டுறதானடா படிச்சு தரேன் நிறந்துட்டு படிச்சிருப்ப ஏதாவது சொல்றீங்களா இதுல நான் எப்பயுமே கதைக்கும் போது பிள்ளை ஏ பிஏ வச்சுக்கணும் கதைப்பேன் இது எல்லாமே அதுக்குள்ள போட்டிருக்க மூலகங்கள் மாதிரி அல்லது பகுதிகள் மாதிரி மட்டும்தான் செயல்படும் ஓகே நினைவு வச்சுக்கணும் இப்ப இவருக்கு இருவோம் சரியா இவருக்கு எல்லாருக்கும் இருங்க ட்ரை பண்ணுங்க
வார்த்தையை நினைவிக்கணும். இதோட அர்த்தம் என்ன நினைவுச்சுன்னா செஞ்சுடுவீங்க. கஷ்டமானதை தான் பிள்ளைகள் பாக்குறேன், எடுத்தோன்னே ஈஸிக்கெல்லாம் பாக்கல, கஷ்டமானதை தான் எடுத்து பாக்குறேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகுவீங்க. நானே உங்களுக்கு தேவையான போட்டு தரேன். எக்ஸாம்ல பென்சில்ல போடுங்க, சில வைத்தியக்காரங்களுக்கு பார்த்தா போகும். சரி, இதை நான் சும்மா ஒரு விளங்கப்படுத்தியா, சும்மா வாயால விளங்கப்படுத்தியா எப்படி கேட்கணும், சும்மா வாயால. ஆனா யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? யூஸ் பண்ணவே கூடாது. நான் வாயால சொல்றேன், எல்லாரும் பாருங்க, வாயால சொல்றேன். ஏக்குள்ள இருக்கிற எல்லாரும் வரணும். அதே மாதிரி என்ன, பி டேஸ்க்குள்ள எல்லாருமே வரும். சரிதானே? இப்ப நான் இன்னொரு மெத்தட்லயே சொல்லி தருவேன். இப்ப உங்களுக்கு டைம் போகுது. எத்தனை மணிடா? 10:42. பரவாயில்ல சார். நீ பரவாயில்லன்னு சொல்லுவா, மத்த நான் தூங்கிடுவான். சரியா? இந்த மனுஷன் வேற உடம்பி திரியிறாரு. நான் உடம்பிதான் இங்க எவ்வளவு நேரம், எனக்கு என்ன நான் இருக்குன்னு எனக்கு விளங்காம தெரியும். சரியா? நான் இப்ப வாயால மட்டும் சொல்றேன். இன்னொரு மெத்தட்டும் இருக்கு. வாயால சொல்ற விளங்கினா அதுவும் விளங்கும். ஏ கட்டாயம் வரணும், பி டேஸுக்குள்ள வைக்கிறது கட்டாயம் வரணும். அப்படிதானே? ஏ வட்டம் எல்லாம் ஃபுல்லா வரும். அப்ப கட்டாயம் ஏ வட்டம் நிறந்திட்டப்பட்டு இருக்கணும். அதே மாதிரி பி வட்டத்துக்குள்ள வைக்கிறாங்களுக்கு வெளியால வைக்கிறாலும் வரணும். எப்படி? ஏ வட்டத்துக்குள்ள வைக்கிறாலும் வரணும், கேபிட்டல் ஏ சொல்ற வட்டமும் வரணும். அதோட பிய விட்டு கேபிட்டல் டி சொல்ற வட்டத்தை விட்டு வெளியால இருக்காலும் வரணும். அப்படின்னா யாரு யாரு? இந்த கேபிட்டல் டி சொல்ற இந்த வட்டத்தை விட்டு வெளியால வைக்கிறாலும் ஏன்னு முழு வட்டமும் வருதா? விட வந்துட்டா? அதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா தலை குத்தி விட்டுரும் சில கேள்வியர்ல. அதனால நான் இதுக்கு எல்லாத்தையும் தருவேன். எப்படியெல்லாம் கீழேயுமோ அப்படி எல்லாம் தருவேன். இப்ப இதை கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஆயிஷா கேட்டியா? கீரிட்டிக்கேன் சார் கொஞ்சம். என்ன தர அடிமட்டம் போடலாம், சும்மா அடிங்கடா. பசிக்குது, என்ன சாப்பிடணும்னு தெரியாது. வாங்கவும் இல்லை. ஓகே, நான் கேள்வி கேட்டேன். சரி, நீங்க தான் சொல்ல போறீங்க. முதலாவது ஏ குள்ள யாரெல்லாம் இருக்காரு? ஏ குள்ள என்னென்ன இருக்குது? பியும், அதே மாதிரி கேபிட்டல் டி குள்ள என்ன இருக்கு? நமக்கு என்ன தேவை? பி டேஷ் தான் தேவை. பி டேஷ்க்குள்ள என்ன வரும்? இது ரெண்டையும் விட்டு வெளியலைக்க வச்சாரு ஏயும் சியும். ஆமா, அச்சாப்புல பி வட்டத்துக்கு வெளியலைக்க பியும் ஏயும். சரியா? இது வரைக்கும் ஓகே தானே? அடுத்த விஷயம் என்னடா, இதோட அர்த்தத்தை பாருங்க. ஏ என்று சொல்ற ஆளையும் பி டேஷ் என்று சொல்ற ஆளையும் இடைவெட்டு என்ன அர்த்தம்? பொது. அப்ப ரெண்டு பேருக்கும் பொதுவா வர்ற ஆளுன்னு சரி. இது ரெண்டுலயும் பொதுவா வர்றாங்க பாருங்க, ஏ இடைவெட்டு பி டேஷ். இது ரெண்டுலயும் பொதுவா யார் இருக்கிற? ரெண்டுலயுமே என்ன செய்வீங்க? குடிச்சு பிஏ ஈஸி தானே? இந்த மெத்தட் ஈஸி தானே? இப்படி ஏபிசிடியை போடுங்க, டக்குன்னு எதாவது முடிச்சிடலாம். அதானே? சோ இதை விட்டு எக்ஸ்ட்ராவா இது உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்லல தானே? உண்மையில என்ன நிலந்திட்டு எப்படி நிலந்திட்டு போடுறது எப்படின்னு சொல்லி பாக்கல நம்ம. அதான் அடுத்த கிளாஸ் நாளைக்கு நிமிஷம் நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸோ முடிச்சுக்கொள்ளும் இன்றையோட இந்த கிளாஸ். இன்றைக்கு இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்ளும். ஓகே, முடியும். பாய், குட் நைட். अस्सलाम वालेकुम सर, जज़ाकल्लाह। वालेकुम अस्सलाम नूरुल हया। बाय सर। बाय டேய் சாபிர், நீ வந்து அந்த ஸ்கூல் தானே? ஹம்பாந்தோட சாயிராவா? இல்ல சார். இல்லையா? நீ ஹம்பாந்தோட தானே? இல்லையா? ஹம்பாந்தோட சைட் பக்கத்துல. எந்த ஸ்கூல்? அல் அக்பர். அல் அக்பரா? நீ அல் அக்பர் உங்களோட ஸ்கூல்ல நான் அப்ரா படிச்சா? அப்ரா 2020 ஓலவில் இருந்துச்சு. அப்ரா அக்பரோ அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல சார்.
சரி உனக்கு வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மூப்பேனே. சரி சரி. பாய் சார். பாய் சங்கவி, பாய் நூரா, பாய் சஹ்னா, பாய் சார் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாய் சார். பாரக் அல்லா, பாய் நூரா, பாய் சல்மா, பாய் அன்ஹா, சமா, பாய் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பாரக் அல்லா ஹமாஷ். நாளைக்கு லீவு தானே? விளையாடல எங்க கேட்கல. நாளைக்கு லீவு தானே? என்னடா சொல்றீங்க, நாளைக்கு லீவா? சரி பாப்பா. பாரக் அல்லாஹ் ரம்சானி. சல்மா சார் பாய், துன்ஹா பாய். படிப்பு எப்படி போகுது? நல்லா போகுதா? ஓ சார். எவன் எடுக்கணும், விடக்கூடாது. ஓகே சார், எடுக்கிறேன் சார். ஓகே ஓகே. அதான் என்ன பரீரா உம்மா எங்க? பரீரா உம்மா எங்க? தூக்கம். தூக்கம். சாப்பிட்டியா அப்ப நீ? என்ன சாப்பிட்டா? இல்ல. இதுதான் போய் ஏதாவது வச்சு சாப்பிடுவானே. சரி ஓகே முடிப்போம். பாய், குட் நைட் எல்லாரும். பாய் சார். பாய்டா.